மங்கா நில்லு. எப்படி இருக்க மங்கா? அம்மா, மங்கா கிட்ட அவ ஏதோ பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என்ன பேசுறான்னு நம்ம கேக்கலாம். வா. சரி வா. நல்லா இருக்க அபி. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மங்கா. அபி, பாப்பா எப்படி இருக்கா? பாப்பா நல்லாதான் இருக்கா. இப்ப கூட நான் பாப்பாவை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். அப்படியா? அபி, பாப்பா பத்தி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன், சரியா? அபி, அபி. ஸ்ரீஜா, நீ சொன்னது சரிதாண்டி. அபி அவ குழந்தைய பார்க்க தான் போய்கிட்டு இருக்கா. இப்ப மட்டும் அபி கிட்ட மாட்டிக்காம அவளை ஃபாலோ பண்ணி அவ குழந்தை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். ஆமாமா. சரி வா. வா வா. സ്വാമി, എക്കാരണം കൊണ്ടും ഞാൻ തുടങ്ങുന്ന ഈ യാഗം തടയാൻ പാടില്ലെങ്കിൽ മാത്രമേ ഞാൻ ആ ശിശുവെ നീലിക്ക് ബലി നൽകാം. യാഗം തടപെടാമേ നീങ്ക താൻ പാത്തുക്കണം. சரிங்க சாமி. ഓം ക്രീ. அனுசுயா தேவினா சும்மாவா? மும்மூர்த்திக கிட்டையும் வர வாங்கின பத்தினி அவளே குழந்தையா இந்த மண்ணுல வந்து பிறந்திருக்கா. அவளை அழிக்க போறானா? சிவாய நம. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள். பாப்பா, இப்படியே பாத்துக்கிட்டு தான் எப்படி? குழந்தைய பாம்பு கடிச்சிச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? ஏப்பா, யாராச்சும் ஏதாச்சும் பண்ணுங்கப்பா. பாம்பு அடிச்சு விரட்டுங்கப்பா. நம்ம பாம்பு அவசரப்பட்டு விரட்ட போய் பாம்பு குழந்தைய கடிச்சிருச்சுன்னா என்னம்மா பண்றது? பேசாம இருமா நீயே. இப்ப எப்படி பாம்பு விரட்டுறது? அம்மா இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா பாப்பாக்கு தாமா ஆபத்து. உடனே ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணுங்கம்மா. இல்லனா பாம்பு பிடிக்கிறவங்க யாராச்சும் வர சொல்லுங்க. பாம்பு பிடிக்கிறவங்க வர வரைக்கும் பாப்பாவை பாம்பு எதுவும் பண்ணிடாதுல்ல? ஒண்ணும் ஆகாது, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போன் பண்ணி வர சொல்லுங்க. பாம்பு பிடிக்கிறவங்கள போன் பண்ணி வர சொல்றேன். ஹலோ, யாருங்க? நான் வர்ற வரைக்கும் யாரும் குழந்தைகிட்ட போயிடாதீங்கம்மா. அப்புறம் பாம்பு குழந்தைய கடிச்சிடுமா. ஜாக்கிரதையா இருங்கம்மா. ஓகே சார். சரி வாமா. ஏய், என்னடி இது? இந்த மூதேவி அபி சுகர் கம்ப்ளைண்ட்கார வாக்கிங் நடக்கிற மாதிரி கிலோமீட்டர் கணக்குல வெறுங்கால நடந்து போய்கிட்டு இருக்கா. ஏய், என்னால முடியலடி. நீ வா, நம்ம கார்ல போய் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஐயோ அம்மா, சரி நான் அபிய ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். நீ போய் கார் எடுத்துட்டு வா. போ. ஏய், நானும் தனியா போய் கார்ல எடுத்துட்டு வரல. மா, இப்ப நானும் வந்துட்டா அபிய யாரு ஃபாலோ பண்றது? அதெல்லாம் பண்ணலாம். நீ வா, அவ நடந்தானே போறா. நம்ம சீக்கிரம் போய் கார் எடுத்துட்டு வந்துடலாம். வா. என்னம்மா நீ சொல்றதே புரிஞ்சுக்காம. நீ வா. சரி வா வா. போல வா.
ஏய் காத்துல தீபம் அணையுன்னு நம்பூதிரி என்ன ஆனாலும் யாகம் கலையினும் வரை தீபம் அணையக்கூடாதுன்னு நம்பூதிரி சொல்லியிருக்காரு. காத்துல தீபம் அணையாம இருக்க ஜன்னல் கதவெல்லாம் சாத்தலாம் வா. திரிசூலி கலை ஆ, கலை அபி பாம்பு வந்துருச்சு அபி. வா. கலை கண்ணனுக்கு 5 தலை நாகம் கொடை பிடிச்ச மாதிரி பாப்பாக்கு நாகம் கொடை பிடிச்சிட்டு இருக்கு. அந்த குழந்தை கதையை முடிச்சு என் சக்தி திரும்ப கிடைக்க என் குரு யாகத்தை ஆரம்பிச்சுட்டாரு. குழந்தை என்ன இந்த அம்மா பக்கத்துல இப்படி பாம்பு பேசுது? இருக்கு. என்ன அபி சொல்றீங்க? பாப்பாவை பாம்பு கொத்த படம் எடுத்துக்கிட்டு சீறி நிக்குது. நீங்க அதை பார்த்து பாப்பாக்கு பாம்பு கொடை பிடிக்குதுன்னு சொல்றீங்க? ஆமா கலை, பாம்பு சீர்றது பாப்பாவை கொத்துறதுக்கு இல்ல, பாப்பாவுக்கு எந்த ஆபத்தும் வராம தடுக்கிறதுக்கு. என்ன அபி சொல்றீங்க? கலை, பாப்பா சாமி, சாமிக்கு பாம்பு தானே பாதுகாப்பு கொடுக்கும். எனக்கு என்ன இப்படி சொல்றது? சொல்றான்னு நாகராஜா, பாப்பாவை பாத்துக்க தான் நான் வந்துட்டேன்ல, நீங்க போங்க. அபி என்ன பெரிய அதிசயம் இது? நீங்க சொன்ன உடனே அதை கேட்டுக்கிட்டு பாம்பே போயிடுச்சு. அபி ஓ, நான் தான் சொன்னேன்ல, பாம்பு வந்ததே பாப்பாவோட பாதுகாப்புக்கு தான்னு. அபி பாம்பை பார்த்ததும் நாங்களும் ரொம்ப பயந்துட்டோம். என்னடா என்னால நம்ப முடியாத அதிசயம் எல்லாம் நடக்குது. சரி நாங்க சரிம்மா, வரோம்மா. நாங்கெல்லாம் வரோம். நாங்க போயிட்டு வரோம். என்ன பயந்துட்டியா? ஒன்னும் இல்ல, ஒன்னும் இல்ல, ஒன்னும் இல்ல. ஏய் நம்ம போய் கார் எடுத்துட்டு வரதுக்குள்ள எப்படி போனா? என்ன கேளு, நான் தான் அப்பவே வரல, அபிய ஃபாலோ பண்றேன்னு சொன்னேனா? நீ தான் வழுக்கட்டாயமா என்ன கார் எடுக்க கூட்டிட்டு போயிட்ட. இப்போ அவளை மிஸ் பண்ணிட்டோம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஸ்ரீஜா. அபி இந்த தெருவுல தான் ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பா. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா அபி குழந்தை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிடலாம். சரி வாமா, கொஞ்சம் முன்னாடி போய் சரி பார்க்கலாம். சரி வா. வெளியில என்ன சத்தம்? அழக்கூடாது, அழக்கூடாது. ஏதோ சாமி ஊர்வலம் வர மாதிரி இருக்கு. இருக்கும். சரி சரி. உற்சவமூர்த்தி ஊர்வலம் வரும்போது உள்ள இருக்கிறது தப்புன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. வாங்க வெளியே போய் சாமியை பார்க்கலாம். சரி கலை. நான் போய் சுமதி அம்மாவை கூட்டிட்டு வரேன். அச்சா அச்சா எந்த ஆச்சு அச்சா? ஏன் ஒரு மாதிரி இருமிட்டே இருக்கீங்க? அச்சா என்ன ஆச்சு அச்சா? ஓ, குடிக்க வெள்ள வேணுமா அச்சா? இந்த கொண்டு வர அச்சா. ஏய் விளக்கணைய போகுது, இந்த பாக்குறேன்.
கல்லாப்பிளையும் கருதாப்பிளையும் கசிவையும் நில்லாப்பிளையும் நினையாப்பிளையும் நின் அஞ்சலத்தை சொல்லாப்பிளையும் துதியாப்பிளையும் தொழாப்பிளையும் எல்லாப்பிளையும் பொறுத்தொருள்வாய் கட்சி ஏகம்பன நமச்சிவாய வாழ்க. என்னம்மா ஊர்வலம் நடக்குது? சாமி ஊர்வலண்டி. போய் பார்க்கலாமா? கிட்ட போய் பார்க்கலாமா? அந்த அபி குழந்தை எங்க வச்சிருக்கான்னு தேடி கண்டுபிடிக்க போகும்போதுதான் இந்த சாமி ஊர்வலம் எல்லாம் வருமா? ஏ மா, கார்க்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறது வேஸ்ட். ஊர்வலத்துக்குள்ள போய் பார்க்கலாம். சரி வா போலாம். வா. வாங்க வாங்க. அதனால் அவன் கால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை என்னம்மா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நமசிவாய வாழ்க. ஐயரே, இன்னைக்கு என்ன விசேஷம்? சாமி ஊர்வலம் எல்லாம் போறீங்க? அதுவாமா, அந்த சிவன் பிரம்மா விஷ்ணு 3 பேரையுமே தன் பத்னி சத்தியால குழந்தையாக்கிய பதிவிரதை அனுசுயா தேவி மும்மூர்த்திகள்ட்டையும் வரவாங்கின நாள்மா. ரொம்ப விசேஷமான நாள்மா. அதான் சாமியை ஊர்வலமா கொண்டு போறோம். மா, அங்க என்னமா நடக்குது? ஒண்ணுமே புரியல. இந்தாமா, சாச்சாத் அந்த சிவபெருமான இந்த குழந்தை உருவத்துல வந்திருக்காருமா. அவர் தான் இங்க குழந்தைய வர வச்சிருக்காரு. குழந்தை நீண்ட ஆயுளோட ஆரோக்கியமா இருக்கும். தேங்க்ஸ் சாமி. நீ பேசாம இரு. நான் போய் என்னன்னு பார்த்து எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். சரியா? இரு. சரி போ. அபி, பக்கத்துல சிவன் கோயில் இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு போலாமா? வா. போலாமா? வா. தெரியாம தடுக்கி விட்டுச்சுமா. தெரியாம தடுக்கி விட்டுச்சு. பாப்பாக்கு விபூதி வைக்கலாமா? சாரிமா சாரிமா, தெரியாம பட்டுடுத்து. சரி போங்க போங்க. வாங்க வாங்க. ஈஸ்வரா. அச்சா அச்சா அச்சா, கொஞ்சம் எழுந்துரு அச்சா. குடிக்க வெள்ளம் கொண்டு வந்திருக்காச்சா.
ஆத்தாச்சா இந்தாங்க அச்சா குடிங்க அச்சா அந்த அபியை தேடி வந்தா அந்த கடவுள் நமக்கு இப்படி தண்டனை கொடுத்துட்டாரே. ஓ ஐயோ எரியுதே. ஸ்ரீஜா ஓ ஐயோ என்னம்மா என்னாச்சு? சாமி ஊர்வலத்துல நெருப்பட்டுடுச்சுடி. ஐயோ ஐயோ வாடி போலாம் போயிடலாம் வாடி வா. அச்சா அச்சா எந்தாச்சு அச்சா அச்சா எந்தாச்சு அச்சா 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 எந்தாச்சு அச்சா நீங்களுக்கு அச்சா 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 எந்தாச்சு அச்சா அச்சா ஆசானே. ஏய் என்ன பண்ற? நம்பூதிரி யாகத்துல இருக்கும்போது தொந்தரவு பண்ணாதேன்னு அவர் சொன்னதை மறந்துட்டியா? சுமாரு ആസാനെ ഈ യാഗം പലിക്കാതെ. നീ എന്താ പറഞ്ഞ? ഉങ്ക അച്ഛൻ മരിച്ചുപോയി ആസാനെ. അച്ഛൻ ഇറന്നു പോണാൽ 16 ദിവസം തീട്ട്. ഈ 16 ദിവസത്തിൽ നിങ്ങൾ ചെയ്യും എന്ത് യാഗവും പലിക്കില്ല. ഏ ഈസനെ, ആ ശിശുവെ കാക്ക എന്റെ അച്ഛന്റെ ഉയരെ കാവ് വാങ്ങിട്ടിയാ? അച്ഛാ! நம்பூதிரி, நீங்க கொல்ல நினைச்ச சிசு சாதாரண சிசு இல்ல. நீங்க ஆ சிசுவை கொல்ல போய் அது உங்க அച്ഛൻ ജീവൻ എടുത്തു. എന്റെ അച്ഛന്റെ ജീവൻ എടുക്ക കാരണമായി ആ ശിശുവെ ഞാൻ വിടില്ല. 16 ദിവസം കഴിയണം. അതിന്റെ പിന്നെ ആ ഈസനെ നനച്ചാലും ആ ശിശുവെ എന്റെ അടുത്തുനിന്ന് കാക്കാൻ പറ്റില്ല. இந்த 29 நாள்ல நீ சம்பாதிக்க முடியாத 10 கோடிய மிச்சம் இருக்கிற 24 மணி நேரத்திலே நீ சம்பாதிக்க போற. சஞ்சீவ், நம்மளால இத்தனை நாள் பண்ண முடியாத விஷயத்த நாளைக்கு ஒரு நாளுக்குள்ள பண்ணி முடிச்சாகணும். அபி ரொம்ப பாவம். எனக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்கா. அவ பண்ண டிசைன்ஸ், அவ பண்ற ஹார்ட் ஒர்க் எல்லாமே சந்தோஷம்தான். ஆனா அதுல இருந்து எவ்வளவு பணம் வரும்னே சொல்ல முடியாது. ஒருவேளை கடனுக்கு தேவையான 10 கோடிக்கு கம்மியா பணம் வந்துட்டா நான் ஜெயிலுக்கு போறத நினைச்சு துடிச்சு போயிடுவாளே. விடக்கூடாது. அவ ஸ்ரீஜா கிட்ட விட சவால தோக்க கூடாது. நான் அந்த கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு உதவி நான் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஆனா என்ன பண்றது? ஏதாவது யோசி. கண்டிப்பா ஐடியா கிடைக்கும் உனக்கு. ஏய் சஞ்சீவ், ஹலோ ஆ, சஞ்சீவ், எப்படிடா இருக்க?
உன்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேட்கறதுக்கு தான் இப்போ நான் கால் பண்ணிருக்கேன். என்ன விஷயம்டா? நீ அடிக்கடி மும்பைல போயிட்டு ஒரு பாக்ஸிங் கிளப்ல பெட்டிங் கட்டுவல்ல? ஆமா. அந்த பாக்ஸிங் கிளப்ல இப்போயும் மேட்ச் எல்லாம் நடக்குது. எதுக்குடா கேக்குற? நீ எதுவும் கலந்துக்க போறியா?